இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீதான் இங்க இருக்க, உன் நினைப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. எதுக்கு மித்ரா என்கிட்ட உண்மையை மறைக்க பாக்குற? நீ நந்தினி நினைச்சுதானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ வீணா நந்தினியை பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு அகிலாண்டேஸ்வர் கிட்ட மாட்டிக்க போற பாரு. என்ன ஆண்டி சொல்றீங்க? இங்க பாரு மித்ரா, நீ தேவையில்லாம நந்தினியை பத்தி கவலைப்படுறத நிறுத்து. நீ முதல்ல நந்தினி தங்கச்சிங்கிறத மறந்துரு. அவ எந்த சூழ்நிலையும் தனக்கேத்த மாதிரி மாத்திக்குவா. ஆனா நீ இந்த வீட்ல அகிலாவோட மருமகளா இருக்க பாரு. நீ இப்படியே கவலைப்பட்டு இருந்தீனா அகிலா கிட்ட மாட்டிக்குவேன்னு சொன்னனா இல்லையா? மறக்கல ஆண்டி. ஆனா அதே சமயத்துல அகிலா நந்தினிக்கு செஞ்ச கொடுமையும் மறக்க முடியாது. 6 மாசத்துக்கு அவளால திட உணவு சாப்பிடவே முடியாது. நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு தெரியுமா? மித்ரா, அந்த வேதனையெல்லாம் நீ மனசுக்குள்ள அப்படியே தேக்கி வச்சுக்கோ. பழி வாங்குற உணர்ச்சியும் அப்படியே மறைச்சி வச்சுக்கோ. ஆனா வெளியில அகிலா முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு சிரிச்சு நடிச்சு ஏமாத்த கத்துக்கோ. புரிஞ்சுதா? ஓகே ஆண்டி. அத்தை பெரியத்த வராங்க. என்ன மித்ரா, என்ன ஆச்சு? உன் முகம் என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்பதான் சொல்லிட்டு இருந்த முகத்தை இப்படி வச்சிக்காதன்னு. இப்ப அகிலா கேட்டுட்டா. இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு கூட அப்படித்தான் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த புள்ளப்பூச்சி வர வர அது படம் பார்த்துட்டு நைட்டு லேட்டா படுத்தேன். காலையில நேரமா எழுந்துட்டேன். அதனால அப்படி இருக்கோ என்னமோ. அப்போ உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்க? ஐ எம் ஆல்ரைட் ஆண்டி. ஏன் இப்படி கேக்குறீங்க? குட். நான் ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்காக ஹைதராபாத் போறேன். உன்னையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதனாலதான் கேட்டேன். நம்ம 2 பேர் மட்டும் போறோமா ஆண்டி? இல்ல, வீட்ல இருந்து எல்லாரும் தான் போறோம். என்ன மித்ரா இது? நாம தான் முந்திரி கொட்டை மாதிரி ஆர்வத்துல முதல்ல கிளம்பி வந்திருக்கோம் போல இருக்கு. ஒருத்தரையும் காணுமே. எப்பவுமே முன்னாடி வர இந்த திண்ணி முட்டையை கூட காணோம். அதான் ஆண்டி, எனக்கும் தெரியல. ஹைதராபாத்க்கு நான் ரெடி. அடச்சி, கண்ணாடியை கழட்டு. கழற்றி கண்ணாடி. என்ன ஏன் அத்தை, என் கண்ணாடி நல்லா இல்லையா? ஏண்டி, இப்ப நடு கூடத்துல எதுக்கு கண்ணாடியை போட்டு வந்து நிக்கிற நீ? இந்த கண்ணாடி நல்லா இருக்கான்னு கேக்கதான் போட்டு வந்தேன். அதுக்குள்ளதான் நீங்க கழட்ட சொல்லிட்டீங்களே. நகைக்கடையை திறந்து வைக்க போது அந்த அகிலா உனக்கு எதுக்கு நீ வெட்டி பந்தா? என்ன ஆதி, நீ கிளம்பிட்டியா? ஆமாம்மா, என் ஃப்ளைட் 7:30க்கு முன்னாடியே கிளம்பணும். உங்க ஃப்ளைட் 8:30க்குல? ஆமா. சரி, நீ கிளம்பு. இதோ நாங்களும் பின்னாடியே கிளம்பிடுவோம். சரிம்மா, வா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓகே ஆதி, மீட்டிங்கை கேர்ஃபுல்லா முடிச்சிட்டு வா. ஹாப்பி சேஃப் ஜர்னி. ஓகேப்பா. என்ன ப்ரோ, மும்பை கிளம்பியாச்சா? ஆமாண்டா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ, ஹாப்பி ஜர்னி. ஓகேடா, பார்த்து போயிட்டு வா. ஓகே. அருண், அம்மா, ஐஸ்வர்யா எங்க? இன்னும் ரெடி ஆகல? அம்மா, அவ அப்பவே ரெடியாகி அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாமா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட் வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. ஓ சரி, எல்லாரும் உங்க லக்கேஜ் எடுத்து கார்ல வைங்க, கிளம்பலாம். ஓகே ஓகேம்மா. அகிலா,
சுபா ரெடி கால் பண்ணிருக்காரு. ஓ, கிளம்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கா இருக்கும். ஹலோ, குட் மார்னிங் ரெட்டி காரு. தோ ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்கோம். என் மூத்த பையன் ஆதி வரல. ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் பிசினஸ் மீட்டிங்காக போயிருக்கான். ஆமா, மும்பைக்கு கிளம்பி போயிட்டான். மாமா நீங்களா? நான் கூட பயந்தே போயிட்டேன். ஆதியோட ஒய்ஃப் நீ இப்படி பயப்படலாமா? வந்து வண்டியில ஏறு. அம்மா, நீங்க மும்பைக்கு போலையா? எல்லாத்தையும் ரோட்ல நின்று தான் கேட்பியா? உள்ள வந்து உட்கார சொல்றேன். மாமா, இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட நடிச்சீங்களா? இது ஏன் ஏற்பாடு? இது யாரோட வேலைன்னே தெரியல. யாரா இருக்கும்? நான் தான் பண்ணேன். எல்லாம் ஏன் ஏற்பாடு தான். டேய், நீ என்னடா பண்றீங்க? நான் தான் மும்பை போறேன்னு சொன்னேன்ல. நான் போலன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீ உன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன்னு எனக்கு டிராவல்ஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சே. வீட்ல வேற யாரும் இல்லையா? அதான் ஏதோ பிளான் போட்டிருப்ப. நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு இந்த ஏற்பாடெல்லாம். எப்படி? உன் வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலி பண்ணு. வரவேற்பு முடிஞ்சதும் விருந்து உண்டுல. தங்கச்சி கையால சாப்பிட்டு போயிடுறேனே. டேய், விருந்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்களை தனியா விடு போ. என்ன ஆதி, உங்க 2 பேருக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன். தங்கச்சி கையால அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி. தங்கச்சி கையால அவனுக்கு ஒரு கப் விஷம் கூட போடான்ற. சரி சரி, கூல் கூல். நான் வரேன். ஒண்ணு வரவானா போ. அப்ப நாளைக்கு வரேன். ஷாமண்ணாக்கு ஒரு காஃபி கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல மாமா? காஃபி கொடுத்தா அவன் லஞ்ச் கேட்பான். அவனை பத்தி உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நாள் முழுக்க நாம நம்ம வீட்டுல இருக்க போறோம். நடுவில் எதுக்கும் நந்தி மாதிரி. வா. அதெங்க உட்காரு. என்ன பாக்குற? நீங்க உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல. உட்காரு. வேணாம் மாமா. உட்காரு. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? நல்லா பின்னாடி தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரு. நீ இந்த வீட்டோட மருமக. இப்படி உட்காரணும். கொஞ்சம் கையெடு.